யூடியூப்ல உங்கள் சேனலை மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் அதை எப்படிலாம் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி எங்கள் சேனலில் மானிட்டேஷன் பண்ணி தருவீங்க? உங்கள் சேனலில் நாங்கள் மேனேஜர் ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் நாங்களே அப்லோட் பண்ணி உங்களுக்கு வாட்ச் டைம் வியூஸ் எல்லாமே ஆர்கானிக்காக இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு மானிட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஏன் எங்கள் வீடியோவிலே பண்ண முடியாதா? உங்கள் வீடியோவில் பண்ண முடியும், பட் ஆனால் உங்களோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, நேரோவாக இருப்பாங்க. நாங்கள் போடக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருப்பாங்க, அதாவது வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ நாங்கள் ப்ராப்பராக எஸ்இஓவில் ரேங்க் பண்ணி உங்கள் வீடியோ புஷ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு வந்து வியூஸ் வரும், வாட்ச் டைம் வரும், சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது மூலியமாக உங்கள் சேனலில் ப்ராப்பராக மானிட்டேஷன் பண்ணி தர முடியும் எங்களால். பட் ஆனால் அதுக்கு நாங்கள் உங்களுக்கு கார்ப்பரேட் கண்டென்ட் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம், சீரியலோ அந்த மாதிரி எதுவுமே போட்டு கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ணி கொடுப்போம். ஏஐ யூஸ் பண்ணால் மானிட்டேஷன் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகும். ஒரே டெம்ப்ளேட்டில் பண்ணால் மட்டும்தான் மானிட்டேஷன் கிடைக்காது. பட் நம்மளோட கண்டென்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே வராது உங்களுக்கு. இதனால் என் சேனலுக்கு எதுவும் இஷ்யூ ஆகுமா? நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மெத்தட் தான். இன்னொருத்தவங்க கண்டென்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணல, இன்னொரு கிளிப்பிங்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணல, எல்லாமே ப்ராப்பராக ஓனாக நம்ம வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக செப்பரேட் வீடியோவை தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனலுக்கு இஷ்யூ வரப்போது கிடையாது. யூடியூப் கைட்லைன்ஸை நம்ம மீறினா மட்டும்தான் நமக்கு இஷ்யூ. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்பரான வேலை பண்ணி கொடுக்குறதுனால உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு இஷ்யூவுமே வராது, கேரண்டியாக சொல்ல முடியும். இதுவரை எத்தனை சேனல் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் தானே, ஏகப்பட்ட ப்ரூஃப் எங்கள் சேனலே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹைலைட் போய் செக் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி வந்து எங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாங்கள் ரெகுலராக வந்து ப்ரூஃப்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். டெய்லி பார்த்தீங்கன்னா சேனல் மானிட்டேஷன் ஆகும், அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் பில்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. ஓகேங்களா? வெளியே எவ்வளவோ பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் ஏன் உங்கள்கிட்ட மானிட்டேஷன் பண்ணணும்? இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் மானிட்டேஷன் மட்டும் பண்ணி கொடுக்குறது எங்களோட வேலை கிடையாது. உங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் மட்டும்தான் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆனாலும் அவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. நாங்கள் எங்களோட கிளைண்ட்டுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்தாலும், வைலேஷன் வந்தாலும், சேனலில் என்ன இஷ்யூ இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து அந்த சேனலை திரும்ப ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறையா கிளைண்ட்டுக்கு மானிட்டேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகவும் செய்யும். அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம சொல்லி அதுக்கான அப்பீல் வீடியோவில் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்து அந்த சேனலை மானிட்டேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, ஸோ மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ரெவன்யூவும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய சேனலுக்கு ரெவன்யூவுக்கு நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் கோர்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்க நீங்கள் கற்றுக்க முடியும். யூடியூப்ல என்ன எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லை, இன்னமும் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 1-to-1 செக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்க டவுட்ஸ் எல்லாமே உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் தான், நீங்கள் யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு மானிட்டேஷன் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தர மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட சேனல்ஸே நாங்கள் எடுத்துக்கவும் மாட்டோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சேனலை செக் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு சஜஷன் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓகே, எனக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஓகே, நான் வீடியோஸ் ரெகுலராக போடுவேன், ஸோ அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் வந்து பிக் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு மானிட்டேஷன் மட்டும் பண்ணுறது எங்களோட ஒர்க் கிடையாது. உங்கள் சேனலை டெவலப் பண்ணி கொடுத்து உங்களை இன்கம் ஜென்ரேட் பண்ண வைக்கணும், அதுதான் எங்களோட ஒர்க்கு. எவ்வளோ நாளில் எங்களுக்கு மானிட்டேஷன் ஆகும்? உங்களுக்கு மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் ஆக்டிவ் இருக்கிறத பொறுத்து தான் நடக்கும். எங்களோட மினிமம் டைம் பார்த்தீங்கன்னா 15 நாளே ஒரு சில சேனல் மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துருப்போம். பட் ஆனால் சேனல் ஆக்டிவாக இருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்க போகுது. எங்களோட மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா 45 days வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கும், அதான் பேமெண்ட் கொடுக்குறமே நீங்களே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட சப்போர்ட் இருக்கணும். உங்கள் சேனலில் நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக போடணும். அது கூட சேர்ந்து நாங்களும் வீடியோஸ் போடும்போது தான் எங்களால் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணி தர முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ உங்களுக்கு வந்து ஷேரிங் மெத்தடில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ்க்கு 1 lakh மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிளைண்ட்டுக்கும் வந்து ஷேரிங் இருக்கும், எங்களுக்கும் ஷேரிங் இருக்கும். ஸோ இது வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் இண்டிவிஜுவலாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெளியே வந்து ஆர்டர் வந்து ரெவன்யூக்கு நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஒன்லி பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் இருக்காது, இருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாங்க.